Hi guys, wireless communicationல ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொபகேஷன் மாடல். ப்ரொபகேஷன் மாடல்னா என்னென்னா ரிசீவரில் எவ்வளோ சிக்னல் ஸ்ட்ரென்த்து வந்து ரிசீவ் ஆகுங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரொபகேஷன் மாடல். ஸோ இங்கே டாபிக் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொபகேஷன் மாடல்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டிரான்ஸ்மிட்டருக்கும் நடுவில் எந்த அப்டக்கலுமே கிடையாது. அந்த டைமில் ரிசீவருக்கு எவ்வளோ சிக்னல் ஸ்ட்ரென்த்து போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொபகேஷன் மாடல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்திருக்காங்கன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன். சேட்டலைட்டோட டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் எர்த் ஸ்டேஷனில் இருக்கும். சேட்டலைட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சர்டன் பிளேஸில் இருக்குது. தெர் இஸ் நோ அப்டக்கிள் இன் பிட்வீன். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷன் லிங்க்கில் 2 ஆண்டனா எடுத்துக்கிறாங்க. லைன் ஆஃப் சைட்டில் இருக்குது. அந்த இடத்துலையும் எந்த அப்டக்கிளும் இல்லை. அப்படி இல்லைன்னா வி கேன் கோ ஃபார் திஸ் மாடல், ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொபகேஷன் மாடலை வச்சுட்டு ரிசீவர் பவர் எவ்வளோ வருதுன்னு என்னால் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இதுக்காக என்ன எடுத்திருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஐசோட்ரோபிக் ரேடியேட் ஆண்டனாவை எடுத்திருக்காங்க. ஐசோட்ரோபிக் ரேடியேட் ஆண்டனா யூனிஃபார்ம்லி ரேடியேட் இன் ஆல் த டைரக்ஷன். எல்லா டைரக்ஷன்லையும் கெயின் வந்து சேமாக இருக்கும். அப்படி இருக்க ஒரு ஆண்டனாவை எடுத்திருக்காங்க. ஸோ அதிலிருந்து ஒரு டிரான்ஸ்மிட் பவர் வந்து வெளியில் போகுதுன்னா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஃபார்முலா வச்சு இங்கே வந்து எவ்வளோ பவர் வந்து வெளியில் போகுது டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ஒரு சோர்ஸ்லேருந்து அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. PT/4πd² ஒரு ஃபார்முலா. ஸோ இதை வச்சுட்டு ஃபெரிஸ்ங்கிறவர் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் ஈக்குவேஷன் ஒன்று கண்டுபிடிச்சாரு. ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் எவ்வளோ பவர் போகுங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ஃபார்முலா. It's directly proportional to PT/GT/GR λ²/4π²d²L இருந்தது. PTங்கிறது டிரான்ஸ்மிட் பவர், GTங்கிறது கெயின் ஆஃப் தி டிரான்ஸ்மிட்டரோட கெயின், GRங்கிறது ரிசீவரோட கெயின், அண்ட் லாம்டானா வேவ் லென்த்து, டிங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர், எல்லுங்கிறது லாஸ் ஃபேக்டர். இட் மே பி பிகாஸ் ஆஃப் தி ஆம்பிளிஃபையர் இல்லை ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால வர லாஸ். ஸோ இங்கே ஐசோட்ரோபிக் ரேடியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யூனிஃபார்ம்லி ரேடியேட் இன் ஆல் த டைரக்ஷன். அப்போ கெயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ஆகிடும். அதே மாதிரி இந்த லாஸ் ஃபேக்டர் வேல்யூவும் 1 ஆகிடும். பிகாஸ் gain value is 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் λ/4πd² தனியாக எடுத்தாங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் லாஸ் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரீ ஸ்பேஸில் எவ்வளோ லாஸ் அக்கறாங்கிறத இந்த ஃபார்முலாவில் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொபகேஷன் மாடலில் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா கெயின் கண்டுபிடிச்சிருப்பாங்க, எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அடுத்து வந்து பவர் அட்டனுவேஷன் லாஸ் எவ்வளோ பாத் லாஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக எனக்கு வந்து கெயினுக்கும் ஒரு எஃபெக்டிவ் அப்பச்சருக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 4πAE/λ². ஏஇனா என்னோட எஃபெக்டிவ் அப்பச்சர் ஆஃப் தி ஆண்டனா, சைஸ் ஆஃப் தி ஆண்டனா. இப்போ நம்ம நார்மல் டிஷ் டிவி வச்சுருக்கோம் அப்படின்னா சின்ன ஆண்டனாவாக இருக்கும். எனக்கு செர்டைன் அமௌண்ட் ஆஃப் சிக்னல் தான் எனக்கு வந்து ரிசீவ் ஆக முடியும். இதே இது கேபிள் டிவி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பெரிய டிஷ் வச்சுருப்பாரு, அவருக்கு நிறையா சிக்னல் கிடைக்கும். ஸோ பை யூசிங் திஸ் ரிலேஷன் ஒன்லி இட்ஸ் ஒர்க்கிங். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட். ஸோ அவுட்புட்டில் என்ன எஃபெக்டிவ் ஏரியா இருக்குது டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஃபிசிக்கல் ஏரியா எவ்வளோ இருக்குது, அதை வச்சு என்னால் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா பாத் லாஸ். இது எதுக்கு ரிலேட்டட்னா அட்டனுவேஷனுக்கு ரிலேட்டட். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வித்தவுட் எனி லாஸ் ஐ கேன் டிரான்ஸ்மிட் அப்படிங்கிறதுக்கு. ஸோ 10 log டிரான்ஸ்மிட் பவர் டிவைடட் பை ரிசீவ்டு பவர். அப்போ எனக்கு என்ன வரும் -10 log ஆஃப் GT/GR λ² டிவைடட் பை 4π²d²ங்கிற ரிமைனிங் ஃபார்முலா எல்லாமே அதில் இருக்கும். அதுலேயும் பார்த்தோன்னா கெயினோட வேல்யூ 1 பிகாஸ் ஐ எம் யூஸிங் எஃபெக்டிவ் ஐசோட்ரோபிக் ரேடியேட்டிவ் பவர். ஸோ அப்போ அதுக்கு பேர் வந்து இப்போது ஐசோட்ரோபிக் ரேடியேட்டர் யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, EIRB. EIRBனா என்னென்னா எஃபெக்டிவ் ஐசோட்ரோபிக் ரேடியேட்டிவ் பவர். ஸோ இட்ஸ் மீனிங் தட் யூனிஃபார்ம்லி ரேடியேட் இன் ஆல் த டைரக்ஷன், டிரான்ஸ்மிட் பவர் எல்லாமே வந்து மேக்ஸிமமாக இருக்கும். எந்த கெயின் எவ்வளோ மேக்ஸிமம் கெயினை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கெயினை வந்து அது கொடுக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து EIRB. ஸோ இந்த ஃபெரிஸ் ஃபார்முலா வச்சுட்டு என்னால் வந்து ஒரு ரிசீவ்டு பவர் எவ்வளோ வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃப்ரான்ஹாஃபர் ரீஜியன் வரைக்கும் தான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா ஸோ தெர் இஸ் அனதர் ரிலேஷன் ஃபார் த ஃப்ரான்ஹாஃபர் டிஸ்டன்ஸ் 2d²/λ அப்படின்னாங்க. ஸோ அப்போது ஃபிசிக்கல் டயாமீட்டர் ஆஃப் தி டிஷ் ஆண்டனா அதை பொறுத்து எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் வை ஐ டோல்ட் த எக்ஸாம்பிள். சின்ன ஆண்டனா வச்சுருந்தோன்னா கொஞ்சம் அமௌண்ட் தான் வரும், பெரிய டிஷ் வச்சுருந்தாங்கன்னா நிறையா சிக்னல் கிடைக்கும். ஏன்னா கவரேஜ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஃபார் ஃபீல்ட் ரீஜன் இருக்க ரிசீவ்டு பவரை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்தாங்கன்னா இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை DF வெரி கிரேட்டர் தென் ஆஃப் D, DF வெரி கிரேட்டர் தென் ஆஃப் Dங்கிற ஃபார்முலாவை
ஃபார்முலாவை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஃபார் டிஸ்டன்ஸ்க்கு நான் போகலை, ஃப்ரான்ஹாஃபர் ரீஜியன் வரைக்கும் தான் நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு ஃபெரிஸ் ஃபார்முலாவே மோர் தென் இனஃப். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸுக்கு போகாமல் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ ரிசீவ்டு பவர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேட்டலைட் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணுறேன், அதுக்கு ஃபெரிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். மேபி அட் த 10 கிலோமீட்டர் வாட் இஸ் மை ரிசீவ்டு பவர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ரிசீவ்டு பவர் D0 டிவைடட் பை D0 டிவைடட் பை D. ஓகேங்களா? டிங்கிறது வந்து லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ், D0ங்கிறது ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, 10 கிலோமீட்டரில் என்ன பவர் இருக்கும் அந்த பவர் வந்து எனக்கு வந்து D0. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் ப்ரொபகேஷன் மெக்கானிசமில் மாடலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூ டு பேண்டமிக் இப்போ வந்து MCQ கொஸ்டினாக கேட்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபெரிஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் ஈக்குவேஷன் வந்து என்னெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் நாய்ஸ் பவர், இட் இஸ் அன் ஃபங்க்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவர் ஆண்டனா கெயின் டிபெண்டிங் அப்பான் த டிஸ்டன்ஸ் between the transmitter and receiver antenna. ஸோ அதோட ஃபார்முலா இங்கே கார்னரில் கொடுத்துருக்கேன். ஸோ PRD that is equal to PT GT GR lambda square divided by 4 pi square D square L. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பவர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் நாய்ஸ் பவரை பற்றி எதுவுமே கிடையாது, டேர்ம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒன்று வந்து ஆன்சர் கிடையாது. செகண்டில் பார்த்தோன்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவரிங் ஆண்டனா கெயின் PT GT GR இருக்குது. ஸோ செகண்ட் ஆன்சர் இருக்குது. தேர்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் ஆண்டனா, டிங்கிற பெராமீட்டர் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ் ஈக்குவேஷன் ரிலேட்டட் வித் த செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் ரெண்டுமே வந்து கரெக்ட். ஸோ அதான் வந்து அங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். வேறு என்ன கொஸ்டின் இதுலேருந்து கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, according to the free space equation, received power falls with square of the distance between the transmitting and receiving antenna. ஸோ நம்ம ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 1/d ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். செகண்ட் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் வித் ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர், அதுவும் கரெக்டு தான். ஸோ ஏன்னா D ஒன்று பேராமீட்டர், D0ங்கிற ஒரு பேராமீட்டர் ரெண்டுமே இருக்குது. ரிசீவ்டு பவர் இன்க்ரீசஸ் வித் கெயின் ஆஃப் தி டிரான்ஸ்மிட்டிங், கெயினுங்கிற பேராமீட்டரும் அதில் இருக்குது. ஸோ அப்போது ஆல் த த்ரீ ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா EARBS, அதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன சொன்னோம், எஃபெக்டிவ் ஐசோட்ரோபிக் ரேடியேட்டிவ் பவர். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ரேடியேட் பவர் அட் தி அவைலபிள் அட் தி டிரான்ஸ்மிட்டர். ஸோ அதான் நான் சொன்னேன். ஸோ டிரான்ஸ்மிட்டரில் எவ்வளோ மேக்ஸிமம் டிரான்ஸ்மிட் பண்ண முடியுமோ அதுதான் பண்ணும், அதுக்கு தான் பேர் வந்து EARB. அடுத்து தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எ ஃபேக்டர் ஆஃப் பவர் அண்ட் கெயின் ஆஃப் தி டிரான்ஸ்மிட்டர், PT/GT தான் அதோட ஃபார்முலா. ஸோ அப்போது ஆல் த த்ரீ ஆர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரீ ஸ்பேஸ் டிரான்ஸ்மிஷன் சிக்னல் அட்டினுவேஷன் இன்க்ரீசஸ். அட்டினுவேஷன் இன்க்ரீசஸ்னால் PL ஃபார்முலா, பாத் லாஸ் ஃபார்முலா, GT GR வந்து 1 ஆகிடும். லாம்டா ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi ஸ்கொயர் D ஸ்கொயர் Lன்னு இருக்கும். அப்போ இஸ் ப்ரொபோஷனல் டு, இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸ்டன்ஸை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே D ஸ்கொயர்னு தான் இருக்குது. அப்போ ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் we can expect from this topic. Thank you for listening.